ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், ஹாப்பி நியூஸ் ஃபார் விகே ஃபேன்ஸ். அது பக்கம் இன்னொரு பக்கம் மகாநதி ஃபேன்ஸ்க்கு எஸ் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டார்ட் மியூசிக்ஸ் எபிசோட் வந்துட்டு இந்த வாரம் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது. எஸ், முன்னாடியே அப்டேட் கிடைச்சிருந்துச்சு நம்மளுடைய மகாநதி டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பட் இவ்வளோ நாள் டிலே பண்ணி இந்த வாரம் வந்து அவங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஸோ ரொம்பவே சந்தோஷம். அதுவும் இல்லாமல் முக்கியமாக ப்ரோமோஸ் பார்க்கும்போது பாருங்களேன், செம்மங்க. ஏன்னா ஆன் ஸ்க்ரீன் பார் இப்போ கொஞ்சம் டவுன் ஆகிற நேரத்தில் அப்படியே இங்கே ஆஃப் ஸ்க்ரீனில் வச்சு ஸோ உங்களுக்குள்ளே இந்த ரொமான்ஸு டான்ஸு அந்த மாதிரி வச்சு ரொம்பவே அழகாக கொண்டு வந்திருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த எபிசோட் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லியிருந்தேன் ஸ்பெஷல் அப்படின்னா ஃபஸ்ட் டைமாக சுவாமி வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு கேம் ஷோ வந்துட்டு தமிழில் வந்து இந்த ஷோ தான். ஸோ இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஷோக்குமே வந்து சுவாமி வந்ததில்லை. கிட்டத்தட்ட 3 to 4 இயர்ஸாக வந்துட்டு இங்கே தமிழில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. காற்றுக்கான வழி 3 இயர்ஸாக, ஸோ அது தொடர்ந்து இப்போ ஒரு 1 இயராக. ஸோ இந்த வருஷத்தில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ஒரு ஷோன்னு சொல்லும்போது ஃபேன்ஸ்க்கு இன்னுமே அது வந்து சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். ஸோ கண்டிப்பாக டிஆர்பியிலுமே ஒரு நல்ல ரிஃப்ளெக்ஷன் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த ஷோ நல்லா போச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் சுவாமியை தொடர்ந்து நிறைய ஷோஸில் பார்க்குறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஷோ தான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் அவர் பண்ண நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டார் ஜோடிகள் ஷோ அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இதுக்கப்புறம் நிறைய ஷோஸ் வரும்போது சுவாமி பேர் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பொதுவாக ஏதாச்சும் ஷோஸ் வருது அப்படின்னு சொன்னாலே இந்த பீக்கில் இருக்க டீம் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கூப்பிட்டு வருவாங்க. இப்போ பாண்டியன் ஷோ சீசன் 2 வந்துருந்தாங்க. அடுத்த சிறுகடி காசி டீம் வந்து இந்த கம்பெனி ஷோவில் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஷோ லான்ச் ஆகுதுன்னா இந்த மாதிரி ஒரு மெயின் பேர்ஸ் தான் கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ அந்த வகையில் சுவாமி இந்த டீம் வந்து நல்ல ஒரு டிஆர்பி வந்துடுது அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கப்புறம் நிறைய ஷோஸ்க்கு வந்து இவங்களை வச்சு யூஸ் பண்ணுவாங்கிற நிறைய நம்பிக்கை இருக்குது. ஸோ வெயிட் பண்ணும். ஸோ இன்னொரு பக்கம் நேற்று வந்துட்டு நம்மளுடைய லக்ஷ்மி பிரியா வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ ஜெஸி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்பவே அழகாக இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு பிக்சர்லையுமே ஸோ அந்த பிக்சர்ஸுமே இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம். ஸோ ஆன் ஸ்க்ரீன் பேர் ஒரு பக்கம் மாஸ் பண்ணுறாங்கன்னா ஆஃப் ஸ்க்ரீனில் அவங்களுக்குள்ள ஒரு பேர் ஸோ வீக்கா அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்ற பட்சத்தில் ஸ்வாலாக்ஸ் அப்படின்ற மாதிரி நேற்று ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நேற்று ஃபுல்லாக யூடியூப்ல இருக்க கமெண்ட்ஸ்லாம் ஓனாக பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த ப்ரொமோல கசிலாம் வந்துட்டு எபிசோடில் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஏன் எனக்கு புரியல, ஒரு வேளை கட் பண்ணுறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா ஸ்டார்ட் மியூசிக் நான் சரியாக பார்க்குறதில்ல. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக பார்ப்பேன். ஸோ ப்ரொமோவில் ஒரு சீன் காமிப்பாங்க போல், அது வந்து எபிசோடில் கட் பண்ணிடுவாங்க போல். அதனால தான் ஃபேன்ஸ் நிறைய பேர் அதை கேட்டிருந்தீங்க. ஸோ வருத்தப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்சு மகாநதிக்கு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஃபுல்லாக டீட்டெயிலாக தான் கொடுப்பாங்க. ஸோ வருத்தப்பட வேண்டாம். ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.